எனக்கு தெரியும். நீ எதுக்கு இப்படி கொரலாட்டி மாதிரி பண்ணங்கிறது தெரியும். எப்படியாச்சும் அந்த பிள்ளை பாவடைக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது தானே புரிஞ்சு. சீச்சி மறுபடியும் கூப்பிடணுமா? எனக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் எல்லாரும் மாத்திட்டு இருந்துச்சாங்க. மறுபடியும் கூப்பிடுறேன். யாரு யாரு நீங்க பப்பன வச்சா லூசு பேர் வந்திருக்கேன். என்ன தங்கமான மனசமா இருந்து அவன் கூட போனியே. உனக்கு ஏதாவது பணக்கார இல்லை கூட போனியே. நான் வெளியில வரல அவன் கூட போனியே. ஒரு பொம்பளை பண்ணி இத்தனை பேர் நிற்கும் போது அவன் கூட பண்ணுவாங்க. நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் கூட போனியே. நல்ல மரியாதை தெரிஞ்சுக்க. ஒரு பொம்பளை பார்த்தா ஆளால் கூட போனேன் பார்த்து என்ன நினைப்பாங்க? நான் குடும்ப குத்து வளர்க்க தெரியுமா? சீச்சி போ சீச்சி போ குமாரி. சீச்சி சீரனுனியா? சீச்சி சீ குமாரி. சீரனுனி நல்லா இருக்குனே. காத்து மேல காத்து கீழ காத்து மேல காத்து அடிக்குது. காத்து ரொம்ப நக்கி பார்த்தா கும்பிடுமே தெரியாது. உனக்கு வந்து நல்லா நான் சொல்லுபடியாங்க. அவங்க காலையில என்ன நீ என்ன நாளைக்கு பரிச்சையா பொண்ணுக்கு பாஸ் பண்ணி இருந்தால் பாட்டை கேட்டு எழுதியா நாளை பப்பு நான் போடுறேன்டா. அந்த பிள்ளை இந்த பாடு படுத்துறியே. எந்த பப்புல போடுறேன்னு சொல்லு. பப்புன்னு வேஷம் போட்டு இந்த பிள்ளைய நான் போடுறேன்டா நாடகத்துல. போடுறா நீ முன்னாடி போடுறான். நான் பின்னாடி போடுறேன். ஒரு தகத்து போடுவார் பின்னாடி. நீ அவனாடா வெட்டிக்கார எங்க போட முடியல. நான் போடுறேன் நடுவுல இருங்க. ஓ நல்லா ஆடுறா. ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆம்பளை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம நான் உன்னை அவமானப்படுத்தினாயா? என் குண்டை கழட்டிட்டேன். நீ ஆமா அது பெரிய இந்த குண்டு இது குண்டை கழட்டினாங்க. இந்த குண்டு இருக்குது. இந்த குண்டோட ரேட் எவ்வளவு தெரியுமா? என்ன ரேட்? என்னையா எங்க குண்டோட வேல் விஷயம் என்ன தெரியுமா? என்ன அப்படி? இந்த குண்டு இல்லாம எத்தனை பேர் ஏங்கி இருக்காங்க தெரியுமா? அச்சோ என்ன சொல்றீங்க? தம்பி உன் குண்டு தெரியுது. நல்லா உட்காரு. நல்லா உட்கார்ந்திருக்கேன். அவன் 10 நிமிஷம் ரெடி குண்டுமே அவன் குண்டை வாங்கி காலுக்கு போகலான்னு பாக்குறேன். உனக்கு குண்டை பத்தி தெரியாம பேசு. நிஜமே எனக்கு தெரியாதுங்க. குண்டுனா என்னங்க? குண்டுனா என்னன்னு தெரியாம தானே பண்ணிட்டேன். என்னடா பண்ண குண்டுனா? ஆனா நீ ஒரு தவறு பண்ணிட்ட. என்ன தவறு பண்ணி? மறுபடியும் நல்லா சரியா பண்ணவா? எந்த மேடையில பண்ணாத ஒரு தப்பு இந்த மேடையில பண்ணிட்டேன். ஐயோ என்ன தப்பு பண்ணி? எப்பயுமே நீங்க தப்பா பண்ணத சொல்லுங்க. நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். மணி மச்சான் எப்பயுமே குண்டு கண்டு கீழே விழுந்த உடனே இந்த புள்ள வாயில கவி கொண்டு வந்து இந்த புள்ள இந்த குண்டையா? ஆனா இந்த மேடையில இத கடிச்சு கொதறிட்டடி. இங்க ஓட்ட விழுந்துருச்சு. கடிச்சு கொதறனா? அது ஏற்கனவே ஓட்ட ஒழுங்க கொண்டுவேன். இதுல ஓட்டவே கொண்டாங்க. நீ அசிங்கப்படுத்திரோம் குண்டை. முதல்ல பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க. முதல் ஆண்கள் வந்து மரியாதை நடந்துக்கிறதுக்கு நீங்க பெண்கள்கிட்ட பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. சிவன் இல்லையே சக்தி இல்லை. அதே பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. சக்தின்ற சிவன் இல்லைன்னு இருக்காங்க. ஆண் இல்லையே பெண் இல்லை. பெண் இல்லையே ஆண் இல்லை. சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவன் இல்லை. சக்தி இல்லையே பணியன் இல்லை. பணியன் இல்லையே சக்தி இல்லை. கை தட்டறா. இந்த புள்ள சொல்லிருக்கா. சட்டில சாம்பார் வந்துச்சா? ஓகே. அவர் முன்ன பாம்பு மண்ணு திங்க அதை கவனிக்காம பேசுறாங்க. ஏமா ஏமா பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆண்கள்ங்கிறல்ல. கட்டின புருஷனுக்கு கட்டின மனைவி நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்களா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. ஒருவேளை கல்யாணம் ஆனா என் புருஷனுக்கு மாமனாருக்கு எப்படி தெரியுமா மரியாதை கொடுப்பேன்? எப்படி கொடுப்பேன்? இங்க பாருங்க, காலையில எந்திரிச்சு வந்துட்டுமே என் புருஷன் காலையில எந்திரிச்சோன்னே என் புருஷன் இருக்காருல அவர் காலை எழுத்து வச்சு நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? என்ன நல்லா இருக்கும்?
கால் இழுத்து வச்சு தொட்டு கும்பிட்டு மாங்காய் எடுத்து கண்ணில் ஊத்திக்குவேன். யார் நீ? நான் தான். புருஷன் ஆமா. காலை தொட்டு கும்பிடுவேன். ஆமா. மாங்கல் சேர்த்து கண்ணு. ஆமாங்க. உலக பிராட பாத்திருக்கேன். நீ நாடக மேடையிலே பிராடு விடுற. ஏய் சத்தியமா தான் சொல்றேன். இங்க பாருங்க அந்த பிராடெல்லாம் பேசாது. இப்ப நான் கேக்குறேன். பெரியாருங்க மச்சான் உன் கல்யாணம் ஆயிடுச்சா? கேக்கா சரி விடுங்க. நீங்க சிறு வயசு பிள்ளை மாமா இளைஞர் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையா? எல்லாமே பிராடு பேசினா சரி விடு. என்னை பத்தி ஆத்தாலாம் விரியா உங்ககிட்ட எல்லாம் வேணாம். என்னை பத்தி ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்க. ஆத்தா கல்யாணம் ஆனவங்க மட்டும் உங்களுடைய வீட்டுக்காரு காலில் விழுந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் ஆசீர்வாதம் ஆகணும். ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம். எங்க ஆத்தா கூட்டு கும்பிடுல. கும்பிட்டு கூட்டத்துல என் ஆத்தா மட்டும்தான் கையை தூக்கும். ஏன் வாய்ப்பு கிடையாது. என்ன வாய்ப்பு கிடையாது? கிடையாது கிடையாது. அதே ஆண் வர்க்கத்துல கேட்கிறேன் பாக்குறியா? அண்ணே ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தூங்க போதும். உங்களும் காலில் விழுகிறதுக்கு இல்லை. டக்குனு தூக்காத. நான் இன்னும் சொல்லவே இல்லை. உங்களுடைய மனைவிக்கு மாசத்துல ஒரு வாட்டியாவது ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி கை தூக்குங்க பார்ப்போம். நீ ரெண்டு கையை தூக்குற ரெண்டு பொண்டாட்டியா உனக்கு? ஒண்ணுதான் டக்குனு பாத்தியா? ஏன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆண்கள். என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா? வயசு பசங்க நீங்க சொல்றீங்க பொம்பளை பிள்ளைய பின்னாடி வரோம், பொம்பளை பிள்ளைய கற்பழிக்கிறோம், ரேப் பண்றோம். எந்த செய்தித்தாளாவது ஆம்பளைய ரேப் பண்ணாங்கன்னு நியூஸ் வருதா? கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. பால் கொடுக்க வந்த பையனை வந்து 10 பெண்கள் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்குது. அப்ப கூட நீங்க தாண்டி ரேப் பண்ணிருக்கீங்க. நாங்க யாராவது ரேப் பண்ணிருக்கோமா? பிள்ளைய முதல்ல நீ ஆம்பளை விட்டு வைக்கிறேன் நினைக்கிறேன். 58 வச்சு கிழமை வந்து 5 வச்சு பிள்ளைய போட்டு கற்பழிச்சிருக்காங்க. 5 நாள் வச்சிருந்தா உங்க முறை என்ன முன்னாடி நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நிக்குதுன்னா 4 பசங்க பின்னாடி வந்தா நீங்க என்ன பேசுவீங்க? என்ன பேசுறான்? அவன் என்னை தாண்டி ஃபாலோ பண்றான்டி, அவன் என்னை தாண்டி சைட் அடிக்கிறான்டி, என் பின்னாடியே சுத்துறான்டி. அது இந்த பைக்கை மட்டும் பசங்க அப்படி முறிக்கிற கூடாது. உடனே பயலுல நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? அவன் என்னை பார்த்தாண்டி பைக்கை முறுக்குறான்டி, பைக்கை புடுங்குறான். அப்படிலாம் சொல்ல மாட்டான். பின்னாடி வந்துட்டேன்னு தான் சொல்லுவோம். உன்னை பார்த்தோம்னா பசங்க நாங்க ஏன் தெரியுமா பைக்கை முறுக்குறோம்? ஏன் முறுக்குறீங்க? ஓ முகரட்டை பார்க்க பிடிக்காம தான். இப்படிதான் சொல்றேன். 9 மணி 7 மணி ஆச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பொம்பளை பிள்ளை எப்போ ஒரு நாக்க பங்கு போட்டு உட்காந்துரு. ஒரு கோயிலுக்கு பொம்பளை பிள்ளை நிம்மதியா போக முடியுதா? பின்னாடியே வந்துருக்கு. அங்கே கூட பக்திங்கிற சாமி கும்பிடப்படுறது இல்லை. ஒரு கடைக்கு போக வரீங்களா பின்னாடியே வந்துருக்கு பொம்பளை பிள்ளை பின்னாடியே. இதுல பொம்பளை பிள்ளை முகரட்டை பார்க்க போல உங்களை முகரட்டை பார்க்க முடியாது. நீ நினைக்கிறது தப்பு. உன் பின்னாடியே 10 பசங்க எதுக்கு வரும்? எதுக்கு வரீங்க? உன் பாதுகாப்புக்கு. நீ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது பின்னாடியே 4 பேர் ஏன் நிக்கிறோம்? இதுக்காண்டி உன் பாதுகாப்புக்கு. நீ பஸ்ல ஏறின உடனே எங்களுக்கு வர பஸ்ஸை விட்டுட்டு கூட உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரணும். எதுக்கு? உன் பாதுகாப்புக்கு. நீ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரையும் உன் பின்னாடியே ரவுண்ட்ஸ் வராம ஏன்? உன் பாதுகாப்புக்கு. நீ வீட்டுல போய் நின்றுட்டு ஜன்னலை திறந்து டீ கடையில நிக்கிறீங்களா வா வான்னு கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோமே. அது எங்க பாதுகாப்பு? உள்ள வந்துட்டு ஏன் வழக்கமா தேடி வாங்க. அது வரையும் முன்னாடி தைரியமான ஆம்பளை உள்ள வரணும்னே. இதுக்கு மட்டும் எதுக்கு கேக்குறேன்? இப்பயும் கேக்குறேன். என்னைக்குமே ஆம்பளை எது வேணாலும் செய்வேன். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிதான் இங்க பாரு. இந்த மாதிரி போட்டி தோத்துற கூடாது. சரியா? ஆம்பளை வந்து என்ன வேலை செய்யலாம்? 7 குட்டி சோர்த்தலாம், 7 மலையை தண்டலாம். பஸ் ஓட்டுறது நீங்க ஆம்பளை. பஸ் ஓட்ட பெண்கள் ஓட்டுறாங்க. மைக் செட் போடுறது ஆம்பளை. ஏன் அதையும் பெண்கள் போடுறாங்களே? ஆல்ரவுண்ட் வாசிக்கிறது ஆம்பளை. ஏன் அதுவும் வாசிப்பாங்க. மிருதங்கம் வாசிக்கிறது அதையும் மிருதங்கம் வாசிப்பாங்க பெண்களும். சரி எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்றீங்களா? ஆமா. நான் ஒண்ணு கேக்குறேன். என்ன வேணும்? நம்ம வெள்ளாளப்பட்டி மேடையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ நிரூபிச்சிரு. ஆம்பளை உன்னால பார்க்க முடியாத ஒரு வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு நீ இந்த மேடையில நிரூபிச்சிட்டின்னு வச்சுக்க. என்ன பண்ற? ஒருவேளை நீ நிரூபிச்சிட்டனா பெட்டிக்காரன் உனக்கு புருஷன்னு எழுதி கொடுக்குறேமா? வேலை முடிஞ்சிருச்சா? பெட்டிக்காரன் உனக்கு புருஷன். ஆமா என்ன ஒருவேளை நிரூபிச்சிட்டா ஆமா மச்சான் நிரூபிக்கணும்ல மச்சான். நீங்க எப்படி உட்காருங்க. அந்த புள்ள ஒருவேளை நிரூபிக்கலன்னு வச்சுங்க, அதாவது ஆம்பளை செய்ய முடியாத ஒருவேளை இந்த புள்ள செய்யறேன்னு நிரூபிச்சுட்டுனா நான் உங்களுக்கு இந்த பிள்ளை புருஷன் எழுதி கொடுக்க போறேன்.
நமக்கு அணைகிற மாதிரி அதை செஞ்சு வச்சு என்னங்கய்யா உங்க அருணாக்கு வேணாம், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். உட்காருங்க. நிரூபிக்கணுங்களா? கரெக்டா கரெக்டா பேசுங்க. இப்ப பாருங்க, ஒருவேளை நல்ல கவனமா கேட்டுக்க. என்ன வேலை? இந்த பையன் இந்த இடத்துல நீ நிரூபிக்கலைன்னு வச்சுக்க, நிரூபிச்சிட்டீங்கன்னா இவரு உனக்கு புருஷன், நிரூபிக்கலன்னா ஆள்காட்டுக்கார உனக்கு புருஷமா. ஏய் 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 ஏப்பா ஏய் ஏய் நீ சைனா முடியா போய் உன் பழக்கம் கப்புன்னு வந்து சரிங்க டேய் இங்க கூட்டிட்டு வரேன் டேய் கம்முனு போடா இருடா போட்டி வரணும் இருடா போட்டிடா இன்னும் ஆரம்பிச்சவங்க எல்லாம் கூட்டிட்டு போறேன். அடே காம வெறி பிடிச்சவங்க தான் இருக்காங்கடா. இப்படி காம ஏய் எங்க அவங்க தான் நீ இருக்கணும். மச்சான் அது இல்ல அந்த பிள்ளைக்கு குறைவா இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுது இல்ல அது மாடு உழவு கலையுது. நீங்க வேற சார் ஏடா இரு மச்சான் டேய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இங்க இரு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி போய் பேசணும் இதே தெரியல ஏப்பா என்ன ஒரு மேனேஜர் இல்ல இங்க இரு. இப்ப நான் போறேன் பாரு எப்படி பேசணும் மட்டும் பாரு சரி போங்க, அப்பா போறத பார்த்து மயன் கத்துக்கிறேன். இது தம்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட தம்பி வாயில உழுகுதுப்பா, வாயில உழுகுது. பப்பு நீங்க நானா நீங்க ரெண்டு பேரும் நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, நாங்கெல்லாம் தான் பண்றோம். இதுவரையிலும் நாடகத்தை கண்டிருக்கிற ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏண்டி அவனெல்லாம் ஸ்கூலுக்கு வரணும் இருக்கா? இப்ப 2 பேரும் உட்கார வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல வெள்ளாளப்பட்டியில சரி நீ ஒரே ஒரு வேலை செய்வேன்னு சொன்னில்ல, அந்த வேலையை எங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னில்ல, அது என்ன வேலை? நிஜமானவா? இந்த வா 3 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. 2 பேர் உட்கார்ந்துருக்காரு. ஆமா. ஒருவேளை நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியலனா என்னால செய்ய முடியலனா இவரு உனக்கு புருஷன், செஞ்சுட்டேன்னு வச்சுக்க செஞ்சுட்டேன் அவன் உனக்கு புருஷன். நிஜமானவா? ஆனா இங்க பேச்சுல மாற்றம் இருக்கக்கூடாது. இங்க பேச்சுல மாற்றம் இருக்கக்கூடாது. மாற்றம் கிடையாது. பாருங்க, பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை எந்த ஆண்களும் செய்ய முடியாது. எல்லா வேலையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு செய்ய முடியாதுயா. ஆடுறதுக்காரனா எல்லா வேலையும் செய்ய முடியும். எல்லா வேலையும் இங்க பாருங்க, நாங்கள பெண்களை 10 மாசம் சுமந்து புள்ள வைக்கிறோம். நீ எதுக்கு அப்ப போர்ல தண்ணி போடுற? பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஆயா பார்க்கலாம் சரியான ஆம்பளை 10 மாசம் வந்து புள்ள வைக்கிறோம்ல, சரியான ஆம்பளை இந்த மேல நீ 10 மாசமும் சமைக்க வேணாம். இப்ப நீ பிள்ளை பத்து காமியும் நான் உன்னை ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன். ஏண்டி நான் வேற ஏதாவது வேலை பார்ப்பேன்னு சொன்னா உனக்கு இனிமே கிடைச்ச மாதிரிதான். உனக்கு ஒரு புருஷன் கேன்சர். ஒரு ஆம்பளைய பார்த்து மேல போட்டு 10 முன்னாடி 10 பேருக்கு முன்னாடி புள்ள பத்தி காட்டுங்க. உனக்கு இனிமே இந்த புள்ள கிடையாது, உனக்கு தாயா அமைதியா 10 ஆம்பளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை புள்ள பத்தி சொல்லியா? உனக்கு வெக்கமா இருக்கு? தலைகளை நிக்க சொல்லி நிக்கிறேன், தூக்க மாட்டி சாக சொல்லி சாகுறடி. ஆனா புள்ள பத்தி காட்டுங்க. நீங்க தூக்க மாட்டி தோங்கினா புருஷன் கிடைக்காதுங்க. வெக்கமா இல்லை போய். மச்சான் என்ன என்னது மச்சான் புள்ள பத்தி காட்ட சொல்லுங்க மச்சான். என்ன புள்ள மச்சான்? வேணாம் மச்சான், அவனே இந்த புள்ளைய கட்டிக்க மச்சான். வேணாம் மச்சான் மச்சான் எதுக்கும் வந்து இப்ப அந்த பிள்ளைய வந்து மச்சான் அந்த புள்ளை ஆம்பளை புள்ள பத்தி காட்ட சொல்லுங்க. இரு நான் மாநாச்சு புள்ளைய என்ன